நான் ஓப்பட திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜை போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். எல்லா நிர்வாகிகளும் இந்த கேள்வியை பதில் சொல்லுங்க. ரமேஷ், ராஜ்மோகன் எல்லா பேட்டியிலும் சொல்லுங்க. சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து, எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ளு சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார். இந்த அள்ளு சில்லற, இந்த அண்டா சொம்பு டீஸ்பூனு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன ஒருத்தருக்கு தான் இங்க போட்டியே, திமுக டிவிக்கு திமுக. அப்ப யாருக்கு பதில் சொல்லணும்? உங்க முதலமைச்சருக்கு உண்மையிலே சமூக நீதியை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு பொருளாதாரத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு நிர்வாகத்தை பத்தி அறிவு இருந்தா, உங்க முதலமைச்சருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு பத்தி அறிவு இருந்தா தைரியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுங்க, எங்க தலைவர் வராரு, நீங்க வாங்க. இன்னமேட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினா மாண்புமிகு முதலமைச்சர் நீங்க வாங்க. 2 பேரும் எப்படி அமெரிக்கால உட்கார்ந்து முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆத்துக்கு முன்னாடி 2 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்க மக்கள் முன்னாடி. 2 பேரும் பேச வைப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவுட். ஏன்னா ஷூட்டிங் இல்ல, கேமரா இல்ல, சிஎம் போயிட்டே இருப்பாரு. எங்க தலைவருக்கு கேமராவே தேவையில்லை, அவர் ஆல்ரெடி நடிகரா இருந்து வந்தவரியா. நீ ஸ்கிரிப்ட், அவர் உணர்வு. இங்க உண்மை இருக்கு, நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற. ஸ்கிரிப்டுக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே.